ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கதை எப்படி போகணும்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து போகிற போக்க பார்த்தா கடைசி நேரத்தில் மகேஷ் கூட தான் ஆனந்தி கல்யாணம் முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் வந்து போகிற பக்கம் பார்த்தா நம்ம ஆனந்தி வந்து சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்றன்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து அழகன் நினைப்பு எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லதை பார்க்க போகும்போது கடைசி நேரத்தில் மகேஷ் கூட தான் கல்யாணம் முடியும்னு நினைக்கிறேன். மகேஷ் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து கண்டிப்பாக வந்து நான் அந்த உண்மையை சொல்ல போகிறேன், ஆனந்தியை தான் நாங்கள் லவ் பண்ணுறேன், அதனால் வந்து ஆனந்தி கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சம்மதம் கேட்க போகிறாரு. நம்ம ஆனந்தியோட அம்மா அப்பாவும் சம்மதம் சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆனந்தி வந்து கஷ்டப்பட்ட பொண்ணால் மகேஷ் வந்து நல்ல பணக்காராக இருக்காரு, அதனால் வந்து கல்யாணம் முடிக்க சம்மதம் சொன்னாலும் கூட சம்மதம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் ஆனந்திக்கு உண்மை வந்து எப்போ தெரியும்னு தெரியல. கடைசியில் கல்யாணம் முடிக்கிற டைமில் கூட நம்ம அழகன் வந்து நம்ம அன்பு தான் அப்படின்னு தெரிய வருமா தெரிய வராதுன்னு தெரில. அவரு வந்து எப்படியாவது சொல்லிடலான்னு யோசிக்கிறாரு. ஆனால் வந்து அந்த டைம் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அவரும் சொல்ல போகிறாரு, ஆனால் வந்து சொல்லதுக்கு வந்து அந்த டைம் கிடைக்க முடியாதனால வந்து தள்ளி போகுது. அதனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் அழகன்ற உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து மகேஷ் வந்து கூடிய சீக்கிரம் நான் அவங்க அம்மா அப்பாட்ட வந்து நான் ஆனந்தியை லவ் பண்ணுற விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு 3 பேர் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தி வந்து அவங்க அண்ணனுக்காண்டி வந்து தீமிதிக்க வந்து போகிறாங்க. அந்த தீமிதிக்க ஃபங்க்ஷனில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை காத்திருக்கு நம்ம ஆனந்திக்கு. வந்து ஒரு வேளை சுயமிலிங்க மித்ரா வந்து ஏதாவது திட்டம் போட்டு வந்து அந்த தீமிதிக்கிற இடத்துல ஏதாவது காலில் எதுவும் நிறுத்தி போட்டு ஏதாவது பண்ணி ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி தான் திட்டம் போடுறாங்க. ஆனந்தி வந்து இனிமேல் வந்து அந்த பட்டணத்துக்கே வரக்கூடாது, அதனால் வந்து அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் எப்படியாவது நம்ம ஆனந்திக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம மகேஷ் வந்து கண்டிப்பாக வந்து சென்னைக்கு போக மாட்டாரு. அவர் வந்து கூட இருந்து பார்த்துட்டு தான் நினைப்பார். அப்படி தான் எனக்கு தோணுது. கதை அப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட கொண்டு வர போகிறாங்க. அந்த தீமிதிக்கு இதில் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஆனந்திக்கு ஏதாவது அடிப்படுமா இருக்கும். அப்படி தான் கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி வந்து சென்னைக்கு போக முடியாமல் இந்த ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி மகேஷ்க்கு வந்து இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சி போகுது, இந்த கிராமம் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு வந்து அவங்களும் வந்து இங்கே கூட இருக்கிறது ஆசைப்படுவார். கடைசி நேரத்தில் நம்ம ஆனந்திக்கு பக்கபலமாக வந்து நம்ம அன்பும் மகேஷ் இருக்கிறாங்க. சுயம்லிங்கம் எவ்வளோ தான் திட்டம் போட்டு நம்ம ஆனந்திக்கு பழி வாங்கன்னு நினச்சாலும் அதை வந்து எங்களை தாண்டி தான் அப்படின்னு நம்ம மகேஷ் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து மகேஷ் அன்பு வந்து பக்கபலமாக இருக்காங்க நம்ம ஆனந்திக்கு வந்து. அதனால் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. மகேஷோட ஃபைட் வந்து செம்மையாக இருக்கும். அதேமாதிரி வந்து அன்போட ஃபைட் வந்து செம்மையாக இருக்கும். அதேமாரி தான் கதை கொண்டு போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் வந்து என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை வந்து அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் முடியுமா, இல்லாட்டா வந்து ஆனந்திக்கும் மகேஷும் கல்யாணம் முடியுமான்ட்டு உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதில் வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஆனந்திக்கும் மகேஷும் கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஆனால் அவங்க நம்ம ஆனந்தி வந்து மனசில் நினைக்கிறாங்க, அழகனை பற்றி நம்ம நினைப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.